விஞ்சையர் நாட்டில் திரும்பி பார்க்குற திசை எல்லாத்துலேயும் வெண்திட்டுக்களை மட்டுமே பார்த்து பார்த்து சலித்து போய் தங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க 2 பேரும் வான் வழியாக பறந்து பொதிகை மலையை அடைகிறாங்க. தமிழ் வளர்த்த பொதிகை மலைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அங்கே பல சக்தி வாய்ந்த முனிவர்கள் தவம் செய்வாங்க. காயசண்டிகையும் அவளின் கணவன் காஞ்சனனும் அந்த மலையையும் மலையிலிருந்து வரும் அருவியும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடந்து வர்றாங்க. அப்போ அங்கே கீழே பனம்பழம் அளவுக்கு ஒரு நாவல் பழம் தேக்கு இலை மேலே வைக்கப்பட்டிருக்கு. அந்த பழம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஒரே ஒரு கனியை கொடுக்கும் தெய்வீக மரத்தினுடையது. அதை சாப்பிட்டா 12 வருடத்திற்கு பசி இல்லாமல் இருக்க முடியும். அதை காயசண்டிகை பார்க்கிறா. தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக அந்த பழத்தை போட்டு மிதிக்கிறா. அந்த பழம் நசுங்கி சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாம பாழாய் போகுது. அந்த நேரத்துல விருச்சிகன் அப்படிங்கிற முனிவர் நீராடிட்டு வர்றாரு. அங்க காயசண்டிகை அந்த நாவல் பழத்தை மிதிக்கிறத பாக்குறாரு. ஏ பெண்ணே அப்படின்னு கத்துறாரு.